ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி வந்து சர்க்குலர் ஸ்டேர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ யூஎன் டைப் பண்ணிவிட்டு சென்டிமீட்டர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். யூனிட் வந்து இதுக்கு வந்து சென்டிமீட்டரை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணுவோம். லெவல் 1 செட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆவரேஜான ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணி அப்படியே லெவல் 2ல் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ 2 லெவலில் வந்து 2 ஃப்ளோர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. லெவல் 1 போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேர் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஸ்டேரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து மோனோலித்திக் டைப் வந்து செட் பண்ணிவிட்டு இதில் டிசைட் நம்பர்ஸ் வந்து 24 செலக்ட் பண்ணிக்குவோம். இதில் ஆக்சுவல் டெட் ஹைட் வந்து பார்த்திங்கனாக்கா 32 கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரோட சென்டரில் செட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறோம். ஒரு ஆடிட்டோரியம் அல்லது ஆஃபீஸ் பில்டிங் வந்து சென்டராக தான் இருக்கும். செட் பண்ணிட்டு 3D வியூ பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, வந்து நான் வந்து ஒரு செக்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். செக்ஷனை டபுள் கிளிக் பண்ணாக்க செக்ஷன் வியூவில் உள்ளே போயிடலாம். இப்போ வந்து லெவல் 2 போய்க்கலாம். லெவல் 2ல் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ளோர் 2ல் வந்து எடிட் பவுண்ட்ரி கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்டேர் கேஸ் உள்ள ஏரியா வந்து சர்க்குலராக ஒரு ஓப்பனாக இருக்கணும். ஸோ வந்து சர்க்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சர்க்குலர் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்டேர் கேஸோட ஸ்டார்டிங் எட்ஜில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு இதை ஸ்கேல் பண்ணி கரெக்டாக அதோட ஸ்டேர் கேஸோட சைஸுக்கு ஃபுல்லத்துக்குமே வந்து அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லாஸ்ட் பாயிண்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஸ்டேர் கேஸ் சைஸுக்கு நமக்கு வந்து அந்த ஓப்பன் வந்து க்ரியேட் ஆகிரும். தென் லெவல் 2 போயிட்டு செக்ஷன் வியூ போங்க. செக்ஷன் வியூ போயிட்டு இதில் வந்து வயர் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த எட்ஜெல்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேர் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ லெவல் 1 போய்க்கலாம். லெவல் 1 போயிட்டு ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து சென்டராக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேர் கேஸோட சென்டரில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மிட் லைன் வந்து மிட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம். பேர் வச்சுட்டு இப்போ செக்ஷன் வியூ போய்க்கலாம். செக்ஷன் வியூ போயிட்டு இப்போ போயிட்டு மிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து மிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்டெப்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வைக்கலாம். வரைஞ்சிட்டு அடிஷ்னலாக ஒரு லைன் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா எஸ்டன் கமாண்ட் கொடுத்து எஸ்டன் பண்ணிக்கலாம். சொந்தமான ஒரு லைன் வச்சுட்டு எஸ்டன் கமாண்ட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கண்டினியூஸ் பேட்டர்ன் கிடைக்கும். அதனால் வந்து இந்த நம்ம ஆப்ஷனை வந்து நம்ம செய்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே காப்பி பண்ணி அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு மேலேயும் வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அகைன் காப்பி இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் மல்டிப்ளாக நம்மளால் வந்து காப்பி பண்ணி வைக்க முடியும். ஓகே, டெலிட் பண்ணிடலாம். மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு மல்டிபிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட் அப்படியே அந்த ஸ்டெப்போட எட்ஜ் வரைக்கும் நம்ம இதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, எட்ஜ் வரைக்கும் கொண்டு போயாச்சு. இந்த லைனை வந்து எக்ஸ்ட்ரா லைனை வந்து டெலீட் பண்ணிடுவோம்.
இதை அப்படியே ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் தள்ளி நகட்டி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஜிக்ஜாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் கமாண்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இதை வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரூஷன் வந்து க்ரியேட் ஆகும். இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னாக்க நமக்கு வந்து எக்ஸ்ட்ரூஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இதோட பை கேட்டகரி மெட்டீரியல்ஸில் ஏதாவது ஃபுட் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பை கேட்டகரியில் போய்ட்டு இதில் போய்ட்டு வுட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பிரிட்ஜ் வுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். அகைன் ஒரு ரெக்டாங்குலர் டைப் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நடந்து போகிற ஸ்டெப்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட வந்து 100, இது வந்து -100. ஸோ வந்து 200 சென்டிமீட்டர் டைப் பண்ணிட்டு அந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸை பார்த்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அகைன் க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே வந்து காப்பி பண்ணுறோம். ஒன்று விட்டு ஒன்று நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது கரெக்டாக இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுனாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த டாப்பில் உட்கார பண்ண நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆரோக்கியம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரூஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண அந்த எக்ஸ்ட்ரூஷனை வந்து நம்ம ஃபுல்லாக அந்த சர்க்குலர் ஷேப்புக்கு ஃபுல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த ஷேப் வச்சுட்டு இழுத்து விட்ருவோம். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சர்க்குலர் ஷேப்புக்கு ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு டாப் லெவலில் போய் பார்த்தா நமக்கு செட் பண்ணிக்கலாம். டாப் லெவலில் எடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வாய்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். சென்டரில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டெப்ஸுக்கு அந்த வாய்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ வந்து ஓகே கொடுக்குறோம். இப்போ 3D வியூ பார்த்தோம்னாக்கா வந்து இந்த வாய்ட்ஸை வந்து அந்த சர்க்குலர் ஷேப்புக்கு அப்படியே வாய்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வந்து சர்க்குலர் ஷேப்புக்கு வந்து ஸ்டேரை கட் பண்ணியிருக்கு. நமக்கு அந்த சர்க்குலர் ஷேப்புக்கு ஸ்டேர் தான் வேணும், மற்றதெல்லாம் தான் ட்ரை பண்ணணும். ஸோ வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு சர்க்குலர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை போய்ட்டு நம்ம எடிட் பண்ணணும். எடிட் எக்ஸ்ட்ரூஷன் போய்ட்டு அகைன் ஒரு சர்க்குலர் சென்டரில் இருந்து ஒரு சர்க்குலர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஹாலோ சர்க்குலாக க்ரியேட் ஆகும். நமக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்க ஸ்டேரை தவிர மற்றதெல்லாம் வந்து டெலீட் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதை கட் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஹேண்ட் ரைல் வந்து நமக்கு வந்து இதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ செக்ஷன் வியூ நான் போய்க்கிறேன். செக்ஷன் வியூ போய்ட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஹேண்ட் ரைல் போகிற அந்த எட்ஜில் எனக்கு இது வந்து ஹேண்ட் ரைல் நேம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாட்டமில் வந்து அந்த வெர்டிக்கல் ஒரு ஹேண்ட் ரைல் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு சமப்பி ஏதாவது ஒரு நேம் செட் பண்ணிக்கலாம். பாட்டம் அப்படின்னு கூட செட் பண்ணிக்கலாம். இது வந்து டாப்பு. கரெக்டாக அந்த ஃப்ளோர் எட்ஜ் ஆகிற இடத்துல நம்ம கரெக்டாக வந்து நம்ம வந்து வரையணும். அந்த லைனை வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி முடிச்ச முன்னாடி இப்போ வந்து நம்ம வந்து ஹேண்ட் ரைல் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, க்ரியேட்டில் போய்ட்டு ஸ்வீப் கொடுக்கணும். ஸ்வீப் கமாண்டை கொடுத்துட்டு
இதில் வந்து அன்லிமிட்டட் வச்சுக்கலாம். பாட்டம் அண்டு லெவல் வந்து நம்ம வந்து அன்லிமிட்டட் செட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு ரெயில் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஸ்வீப் கமாண்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கெட்ச் பாத் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆர்க்கு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். நான் ஸ்ட்ரைட் லைன் செலக்ட் பண்ணிட்டேன். அதை டெலீட் பண்ணிடுங்க. மறுபடியும் ஸ்வீப் கமாண்ட் போய்ட்டு ஸ்கெட்ச் பாத்து கொடுத்துட்டு இதை வந்து அன்லிமிட்டடு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டு சர்க்குலரை செலக்ட் பண்ணிட்டு ஆர்ச்சை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்டு தென் லாஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேர் கேஸோட அந்த ரவுண்ட் ஸ்டெப்புக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து டாப்பில் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து செட் ஒரு லைனுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அதை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம். ஸ்வீப் கமாண்ட் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் பாத் கொடுத்துருவோம். ஸ்கெட்ச் பாத் கொடுத்துட்டு இது அன்லிமிட்டட் கொடுக்கணும். அகைன் இது அன்லிமிட்டட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ செட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ரயில் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக வந்து அந்த ரயில் ஷேப்புக்கு நமக்கு வந்து அந்த இது வந்து ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ போய் நம்ம போய் 3D வியூ பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ செலக்ட் ப்ரொஃபைல் போய்ட்டு எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துருவோம். இதில் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு ஹேண்ட் ரைல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். 2.5 சென்டிமீட்டர் ஓகே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து ஹேண்ட் ரைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து மிரர் பண்ணி ஆப்போசிட் சைடில் நம்ம மிரர் பண்ணிடுவோம். ஓகே, இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 130 அந்த மாதிரி செட் பண்ணிக்குவோம். அப்போ தான் அந்த பாட்டம் ஹேண்ட் ரைல் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து தெரியுது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணிட்டு சர்க்குலர் செலக்ட் பண்ணிடுவோம். சர்க்குலர் செலக்ட் பண்ணிட்டு அந்த வெர்டிகல் சரிங்களா, வெர்டிகல் சப்போர்ட் ரயில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆரோக்கிய யூஸ் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே மிரர் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓகே கொடுத்துருங்க. இப்போ 3D வியூவில் போய்ட்டு இதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த டாப்பில் போய் செட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த ஆரோக்கிய யூஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ஹேண்ட் ரைல் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஹேண்ட் ரோல் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் அலுமினியம் அயன் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அயன் டக்டைல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி இதுவும் வந்து அயன் டக்டைல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். இந்த வெர்டிகல் போஸ்ட் இதுவுமே வந்து அயன் டக்டைல் சேம் மெட்டீரியல் தான் கொடுக்கணும். அயன் டக்டைல் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு டிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து சர்க்குலர் ஸ்டேர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேமரா வியூ செட் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரெண்டரிங் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு சர்க்குலர் ஸ்டேர் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ரியல் வியூ பார்த்தோம்னாக்க நமக்கு எடிட் பண்ண மெட்டீரியல்ஸோடு நமக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.